உலக புகழ்பெற்ற உளவியலாளர் அர்விங் லார்ஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1905 ஏப்ரல் 19 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் பிறக்கிறார் அர்விங் டேனியல் லார்ஜ். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே அர்விங் லார்ஜ் எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு அறிவுத்திறன் மிக்க குழந்தையாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1910ஆம் ஆண்டு அர்விங் லார்ஜுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக நியூயார்க் சிட்டியிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து அர்விங் லார்ஜ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை அர்விங் லார்ஜ் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1915ஆம் ஆண்டு இவருடைய 10 வயசில் அர்விங் லார்ஜ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே நியூயார்க் சிட்டியிலே இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி அர்விங் லார்ஜ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அறிவியல், கணிதவியல் இந்த 2 பாடங்களில் அர்விங் லார்ஜ் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதே காலகட்டத்தில் அர்விங் லார்ஜுக்கு சைக்காலஜி, உளவியலில் ஆர்வம் ஏற்படுது. இதனால இவர் இவருடைய காலேஜ் படிப்பின் போது, அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது இவர் சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் 1922ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் அர்விங் லார்ஜ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை நியூயார்க் சிட்டி ஹை ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே நியூயார்க் சிட்டி ஹை ஸ்கூல்லையே அர்விங் லார்ஜ் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு அர்விங் லார்ஜ் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1923ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் அர்விங் லார்ஜ் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே நியூயார்க் சிட்டிலேயே இருக்கக்கூடிய சிட்டி காலேஜ் ஆஃப் தி சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி அர்விங் லார்ஜ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பிஏ படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக சைக்காலஜி, உளவியலை தான் இவர் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. சைக்காலஜி எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் சைக்காலஜி மட்டும் இல்லாமல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸான கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, சுவாலஜி, பாட்டனி அப்படின்னு இது போன்ற பாடங்களும் கூட பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் பிஏ இன் சைக்காலஜியை அர்விங் லார்ஜ் படித்து வந்தாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் 4 இயர்ஸ் படிக்கணும். ஸோ இவர் 4 இயர்ஸ் படித்தாங்க. அதுக்கப்புறம் 1927ஆம் ஆண்டு இவருடைய 22 வயசில் அர்விங் லார்ஜ் இவருடைய பிஏ இன் சைக்காலஜியை அந்த சிட்டி காலேஜ் ஆஃப் தி சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே நியூயார்க் சிட்டியில் இருக்கிற டீச்சர்ஸ் காலேஜ், கொலம்பியா யூனிவர்சிட்டி, அங்கே இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக 1927ஆம் ஆண்டு. அங்கே எட்வர்ட் லீ தோர்ன்டைக் அப்படின்னு சொல்லி ஒரு உளவியலாளர் இருந்தாங்க. அவருக்கு கீழே இவர் அர்விங் லார்ஜ் ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக அங்கே ஜாயின் பண்ணி உளவியலில் ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இவர் பிஹெச்டியும் பண்ணுறாங்க, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. அதுவும் அந்த சைக்காலஜிலே இவர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1930ஆம் ஆண்டு இவரோட 25 வயசில் அர்விங் லார்ஜ் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபிக்கு உண்டான தீசஸ், ஆய்வு கட்டுரையை அர்விங் லார்ஜ் எழுதி வெளியிட்டாங்க. அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரெகுலர்லி இன்டர்பிளேட்டட் டைம் இன்டர்வல்ஸ் ஆஃப் சப்சிக்வெண்ட் லேர்னிங் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய பிஹெச்டி தீசஸை 1930ஆம் ஆண்டு அர்விங் லார்ஜ் வெளியிட்டாங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரெகுலர்லி இன்டர்பிளேட்டட் டைம் இன்டர்வல்ஸ் ஆஃப் சப்சிக்வெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை இவர் அந்த தீசஸ் சமர்ப்பித்த பிறகு இவருக்கு அந்த டீச்சர்ஸ் காலேஜ், கொலம்பியா யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து 1930ஆம் ஆண்டு பிஹெச்டியும் வழங்கப்பட்டது. ஸோ இவருடைய 25 வயசில் இவர் பிஹெச்டி பெற்றாங்க. அதுக்கப்புறமா அதே டீச்சர்ஸ் காலேஜ், கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இவர் இன்ஸ்ட்ரக்டர் இன் எஜுகேஷனாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு கற்பிப்பாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை இவர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இவர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது உதவி பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை இவர் அர்விங் லார்ஜ் பெற்றாங்க. இதே காலகட்டத்தில் இவர் மென்டல் மெஷர்மெண்ட் குறித்து, அதாவது நம்மளுடைய மனசை நம்மளுடைய மென்டல் எபிலிட்டி அதை அளவிடுறதுக்குண்டான முறை அதை பற்றி அதில் இவர் ரிசர்ச் பண்ணுறதுல ஒரு முன்னோடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பற்றி இவர்
வந்து ரிசர்ச் பண்ணுறதுல முன்னோடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா மனிதனுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி, அதை வந்து ஹியூமன் லேர்னிங்கோடைய கெப்பாசிட்டி அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுலையும் அர்விங் லார்ஜ் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னோடியாக இருந்து ரிசர்ச் பண்ணி வந்தாங்க. இதுக்கிடையில் 1936ஆம் ஆண்டு இவருடைய 21 வயசில் அர்விங் லார்ஜ் வந்து சேரா வுல்ஃப்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா அர்விங் லார்ஜுக்கும் இவருடைய மனைவியான சேரா வுல்ஃப்சன் லார்ஜ் இவங்க 2 பேருக்குமே 2 குழந்தைகள் பிறந்தது. ஸோ அர்விங் லார்ஜுக்கும் இவருடைய மனைவியான சேரா வுல்ஃப்சன் லார்ஜுக்கும் 2 குழந்தைகள் பிறந்தது. இது அர்விங் லார்ஜோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவர் வந்து அந்த டீச்சர்ஸ் காலேஜ் கொலம்பியா யூனிவர்சிட்டியினுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் எஜுகேஷன், கல்வியின் இணை பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை 1938ஆம் ஆண்டு அர்விங் லார்ஜ் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அர்விங் லார்ஜ் வந்து அடல்ட் எஜுகேஷன்ல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக ஓல்டர் அடல்ட்ஸ் அவங்களோட எஜுகேஷன் பற்றி இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு வந்து அதாவது வயதான நபர்கள், அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வயதான நபர்கள்னால நிறைய விஷயங்கள் படிப்படியாக வந்து படித்து தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டது. அப்போ அர்விங் லார்ஜ் வந்து அதை பற்றி ஒரு ரிசர்ச்சை வந்து மேற்கொண்டாங்க. 1940களில் இந்த ரிசர்ச்சை வந்து இவர் கண்டினியூ பண்ணாங்க. அதில் ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்கான ஒரு கண்டுபிடிப்பை அர்விங் லார்ஜ் வந்து பண்ணாங்க. அதாவது வயசான நபர்கள்னால, ரொம்ப வயது முதிர்ச்சியான நபர்கள்னால லேர்ன் பண்ண முடியாது, எந்த விஷயமே கற்றுக்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க வந்து ஸ்லோயர் பேஸில் வந்து கற்றுப்பாங்க, ஆனால் அவங்களால கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அர்விங் லார்ஜ் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வயதான நபர்களுக்கு வந்து அந்த மூளை வந்து சுருங்க ஆரம்பிக்கிறனால அவங்களால எதுவும் லேர்ன் பண்ண முடியாது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்தது. அது அப்படி கிடையாது. கண்டிப்பாக வயசான நபர்கள்னாலையும் படிக்க முடியும். அவங்க படித்தாலும் வந்து மற்றவங்களை விட, அதாவது வயசு குறைவாக இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமாக படிப்பாங்க, வயசு அதிகமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து படிப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து அதை லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அர்விங் லார்ஜ் வந்து கண்டறிஞ்சாங்க. இதே காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே வந்து சிமான்டிக் கவுண்ட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை 1938லேயே இவர் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 1939 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. 1940களில் இந்த அடல்ட்ஸோடைய அந்த இன்டெலிஜென்ஸ் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த வயதான நபர்கள் அவங்களுக்கு வந்து கற்பிக்கும் முறை, அந்த அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு அர்விங் லார்ஜ் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இதுக்கிடையில் 1942ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸே வந்து 2ஆம் உலகப் போரில் படிப்படியாக வந்து தீவிரமாக பங்கேற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் கவர்மெண்டோடைய ஒரு கன்சல்டன்ட் ஆலோசகராக அர்விங் லார்ஜ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியோடைய ஸ்பெஷல் ட்ரைனிங் டிவிஷன் அதனுடைய ஒரு கன்சல்டண்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ 1942ஆம் ஆண்டிலிருந்து இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில் ஒரு கன்சல்டண்டாக ஒர்க் பண்ணாங்க. அர்விங் லார்ஜோடைய முக்கிய பணி என்னன்னா, இல்லிட்ரேட் சோல்ஜர்ஸ், அதாவது படிக்காத இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு உண்டான பயிற்சி முறைகள் அவங்க கற்றுக்கிறத மேம்படுத்துறது தான் அர்விங் லார்ஜோடைய முக்கியமான ஒரு பணியாக இருந்தது. அதாவது படிக்காத இராணுவ வீரர்கள் அவங்க வந்து இராணுவத்தில் போர் பண்ணும்போது அது வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எழுதியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வெப்பன் இருக்குது, ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னா அந்த வெப்பனை அசம்பிள் பண்ணுறதுக்கு எழுதியிருப்பாங்க கேட்லாக் மாதிரி. அதை அப்படி பயன்படுத்தி புல்லட் இதுக்குள்ளே வைக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி 2 முறை சுற்றணும், அதெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த வெப்பனை வந்து பயன்படுத்துறதுக்கு எழுதியிருந்த விஷயங்களை இல்லிட்ரேட் சோல்ஜர்ஸ்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்னு அர்விங் லார்ஜ் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் டிவிஷனில் சில மாற்றங்களை இவர் ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக இவர் வந்து சிம்பிள் விஸ்வல்ஸை வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்ணி அதை வந்து விளக்கினாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு புல்லட்டை ஒரு துப்பாக்கியினுடைய பின்பகுதியில் வந்து வைக்கணும் அப்படின்னா அது எழுதாமல் அதுக்கு பதிலாக அதை சின்ன சின்ன சிம்பிள்ஸ் மாதிரி உருவாக்கி அந்த சிம்பிள்ஸ் வந்து இராணுவ வீரர்களுக்கு இவர் வந்து கற்பித்தாங்க. இந்த சிம்பிள் இப்படி இருந்ததுன்னா இதில் வந்து புல்லட் செலுத்தணும் அப்படின்னு அர்த்தம், இந்த சிம்பிள் இப்படி இருந்ததுன்னா இத்தனை முறை இதை வந்து சுத்தணும் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி வந்து இல்லிட்ரேட் சோல்ஜர்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான டீச்சிங் அந்த மெத்தட்ஸை வந்து மாற்றி அமைச்சாங்க. இப்படி அர்விங் லார்ஜ் வந்து அடுத்த 2 ஆண்டுகள் வந்து செஞ்சாங்க. இது நான் வந்து வெப்பன் அசம்பிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இல்லிட்ரேட் சோல்ஜர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே இந்த போரில் என்னெல்லாம் வந்து இராணுவ வீரர்கள், குறிப்பாக படிக்காத இராணுவ வீரர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம்
தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான விஷயங்களை அர்விங் லார்ஜ் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் 1944ஆம் ஆண்டு அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் டிவிஷனுடைய கன்சல்டன்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் விலகினாங்க. ஏன்னா இவருடைய அந்த பொறுப்பு வந்து முடிவடைஞ்சது. இவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து செஞ்சு முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து ஆட்ஜுட்டன்ட் ஜெனரல்ஸ் ஆஃபீஸ், அந்த ஆட்ஜுட்டன்ட் ஜெனரல்ஸ் ஆஃபீஸுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கில் 1944ஆம் ஆண்டு இவர் ஒரு எக்ஸ்பர்ட் கன்சல்டண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஆட்ஜுட்டன்ட் ஜெனரல்ஸ் ஆஃபீஸோடைய ஒரு எக்ஸ்பர்ட் கன்சல்டண்ட்டாக 1944ஆம் ஆண்டு அர்விங் லார்ஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது முடிவடைஞ்சது. பிறகு 1946ஆம் ஆண்டு இவர் பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜ் கொலம்பியா யூனிவர்சிட்டி அதனுடைய அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ஃபுல் ப்ரொஃபஸர் ஆஃப் எஜுகேஷன், ஒரு முழு பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை 1946ஆம் ஆண்டு அர்விங் லார்ஜ் பெற்றாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அதுக்கப்புறமா அர்விங் லார்ஜ் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் அதனுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக 1947ஆம் ஆண்டு அர்விங் லார்ஜ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதே காலகட்டத்தில் அர்விங் லார்ஜும் அந்த இன்னும் சில நபர்களும் இவரை போன்ற உளவியலாளர்களும் வந்து இணைஞ்சு ஒரு முக்கியமான சைக்கோமெட்ரிக் சொசைட்டி அப்படின்னு ஒன்று வந்து நிறுவியிருந்தாங்க. சைக்கோமெட்ரிக் சொசைட்டியோடைய ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர்ஸ் வந்து இவரும் அர்விங் லார்ஜும் கூட. சைக்கோமெட்ரிக் அப்படின்னா என்னன்னா, சைக்கோமெட்ரிக்ஸ் அப்படின்றது சைக்காலஜி உளவியலில் ஒரு பிரிவு. குறிப்பாக வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மனசு, அவங்களுடைய அந்த நினைவாற்றல், அவங்க வந்து கற்றுக்கக்கூடிய அந்த திறன், அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய மனத்திறன், இதை பற்றிலாம் மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான படிப்பு தான் சைக்கோமெட்ரிக்ஸ் அப்படின்றது. ஸோ அதை பற்றி ஒரு சொசைட்டி தான் சைக்கோமெட்ரிக் சொசைட்டி. அதை வந்து அர்விங் லார்ஜும் இணைஞ்சு நிறுவியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் எட்வர்ட் லீ தோர்ண்டைக் அப்படின்ற இவருடைய மென்டோர், அவரும் இவரும் இணைஞ்சு ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட்டை வந்து ஒரு சோதனை முறையை வந்து உருவாக்கினாங்க. அது இவங்க 2 பேரும் உருவாக்கினால அதுக்கு பேரே வந்து இவங்க 2 பேருடைய பேர்னால லார்ஜ் தோர்ண்டைக் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பெயரிடப்பட்டது. அது வந்து என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டூல் தான் இந்த லார்ஜ் தோர்ண்டைக் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ அதை இவங்க வந்து உருவாக்கியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கிறாங்கன்னா அந்த மனிதனுடைய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி அவங்க தீர்க்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் வந்து எபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா ரீசனிங்கில் அவங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல புரிஞ்சிக்கிறதுல அவங்களுடைய திறன் எப்படி இருக்குது, இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் தான் லார்ஜ் தோர்ண்டைக் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்றது. அதான் அர்விங் லார்ஜும் எட்வர்ட் லீ தோர்ண்டைக் இவங்க 2 பேரும் கண்டறிஞ்சாங்க. இதுக்கிடையில் 1949ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அந்த எட்வர்ட் லீ தோர்ண்டைக் அப்படின்ற இவருடைய மென்டார் வந்து அவருடைய 74 வயசுல இறந்து போயிடுறாங்க. ஏன்னா எட்வர்ட் லீ தோர்ண்டைக் 1874 ஆகஸ்ட் 31 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் 1949 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அவருடைய 74 வயசுல அவர் வந்து இறந்து போனாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து அர்விங் லார்ஜ் வந்து 1950 காலகட்டத்திலையும் ப்ரொஃபஸராக பணிபுரிஞ்சாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்சோடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அர்விங் லார்ஜ் வந்து ஜே டக்மன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் கூட இணைஞ்சு இந்த ரிட்டையர் ஆனவங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்களாம் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதினாங்க. அதை ஜே டக்மன் அப்படின்றவர் கூட இணைஞ்சு 1953ஆம் ஆண்டு ரிட்டையர்மெண்ட் அண்ட் தி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ப்ராஸ்பெக்ட் அண்ட் ரியாலிட்டி அப்படின்ற டைட்டிலில் அர்விங் லார்ஜ் வந்து அந்த ஜே டக்மன் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1954ஆம் ஆண்டு அர்விங் லார்ஜ் வந்து லார்ஜ் தோர்ண்டைக் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்றத ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, படிப்படியாக அது வந்து கல்வி முறைகளில் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து பயன்பாட்டுக்கு வந்தது. எஜுகேஷன் செட்டிங்கில் அது வந்து மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு வந்தது. இதே காலகட்டத்தில் அர்விங் லார்ஜ் வந்து கிஃப்டட்னஸ் குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இவர் வந்து சைக்கோமெட்ரிக் சொசைட்டியினுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவும் நியமிக்கப்பட்டு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. இப்போ யங்மேனோடைய இன்டெலிஜென்ஸ் பற்றி இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிஃப்டட்னஸ் அப்படின்னா மற்ற இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஒரு ஆவரேஜான அளவில் வந்து ஒரு அந்த இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டி வந்து இருக்கும். ஆனால் அந்த ஆவரேஜை விட ஜாஸ்தியாக கொஞ்சம் அதிகமாகவே இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடியவங்க தான் கிஃப்டட்னஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் கிஃப்டட்னஸ் அவங்களுக்கு வந்து
அந்த தனித்துவம் எப்படி அவங்க எப்படி யூனிக்காக வந்து இருக்கிறாங்க மற்றவங்கள விட, அவங்களுக்கு எப்படி அந்த அந்த புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் காரணம், இது பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக கிஃப்டட்னஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை அர்விங் லார்ஜ் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டி இருக்குது அப்படின்ற பற்றியும் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இவருடைய பெரிய கிரவுண்ட் பிரேக்கிங் கான்ட்ரிபியூஷனே வந்து அந்த ஓல்டர் பீப்புள் ரொம்ப வயசானவங்களும் வந்து லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சது தான். ஸோ அது கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து படிக்கிறதுக்குண்டான அவங்களே வந்து படிக்கிறதுக்குண்டான சில முறைகளை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுல இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரீடபிலிட்டிக்கு உண்டான ரீடபிலிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸை வந்து இவர் ஃபார்முலேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ட் ஃப்ரீக்குவென்சி அதை பற்றியும் இவர் ரிசர்ச் பண்ணாங்க. வேர்ட் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா இப்போ த கேட் இஸ் ஆன் த மேட் அப்படின்றது, அதாவது ஒரு மேட்டில் வந்து கேட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் த கேட் இஸ் ஆன் தி மேட் மறுபடியும் 2 முறை த கேட் த மேட், இந்த 2 இடத்துல வந்து த அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை வருது. ஸோ இது அடிக்கடி வரும்போது இது எளிமையாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா, எந்த மாதிரியான வார்த்தைகள் இப்படி அடிக்கடி வரும்போது கஷ்டமாக இருக்குது, அங்கே அந்த மாதிரியான வார்த்தைக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம். ஸோ இப்படிலாம் பார்க்குறது வேர்ட் ஃப்ரீக்குவன்சியில் இண்டெக்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இதை பண்ணுறதுக்கு உண்டான காரணம் இப்போ வயதான நபர்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதே சிறுவர்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்போ சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸை மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து வயதான நபர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரீடபிலிட்டியை வந்து அந்த ரீடபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த வாசிக்கும் திறனுக்கு ஏற்றவாறு வயதான நபர்களுக்கு வார்த்தையை அமைக்கிறது, அந்த சென்டென்ஸை வந்து அப்படியே மாற்றுறது. ஸோ அப்படி வந்து அர்விங் லார்ஜ் வந்து இந்த மாதிரி இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படியே அர்விங் லார்ஜோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இந்த நிலையில் தான் சடனாக 1961ஆம் ஆண்டு ஜனவரி 23 அன்னைக்கு இவருடைய 55 வயசுலேயே இவர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிடுறாங்க. ஸோ 1961 ஜனவரி 23 அன்னைக்கு இவருடைய 55 வயசில் இவர் வந்து அர்விங் லார்ஜ் வந்து இறந்து போயிடுறாங்க. அர்விங் லார்ஜ் வந்து இறந்து போயிட்டாலும் இவர்னாலையும் அந்த எட்வர்ட் லீ தார்ன்டைக் இவங்க 2 பேர்னால உருவாக்கப்பட்ட அந்த லார்ஜ் தார்ன்டைக் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எஜுகேஷன் செட்டிங்கில் பயன்படுத்தப்படுது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கரிக்குலம் பாடத்திட்டம் வந்து உருவாக்கணும். அப்படி பாடத்திட்டம் உருவாக்கும் போது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து குறைஞ்சது ஒரு 5 வயசுலேருந்து 6 வயசு உள்ள குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து படிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி பாடத்திட்டங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து புரியும் அப்படின்றத அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டியை வந்து மெஷர் பண்ணி ஆவரேஜ் பார்க்கணும். இப்போ ஒரு 50 பேர் 50 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு அந்த 50 பேர் 5 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுடைய இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டியை வந்து அளவிட்டு அதை அளவிடுறதன் மூலமாக ஒரு ஆவரேஜ் எடுத்து இந்த அளவுக்கு பாடத்திட்டம் இருந்தால் இந்த குழந்தைகள் வந்து படிச்சிருவாங்க அப்படின்னு அந்த பாடத்திட்டம் வந்து உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் அதேமாதிரி 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அளவிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதே இந்த லார்ஜ் தார்ன்டைக் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு அர்விங் லார்ஜும் இவருடைய மென்டாரும் உருவாக்கின இந்த ஒரு டெஸ்ட் தான். ஸோ இவர் மறைந்தாலும் இவருக்கு பிறகு 50 ஆண்டுகள் இவர் இறந்து 50 ஆண்டுகள் கடந்தும் கூட இன்னைக்கு வரைக்குமே அந்த லார்ஜ் தார்ன்டைக் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்றது இன்றியமையாத ஒன்றாக எஜுகேஷன் செட்டிங்கில் இருக்குது. இது எஜுகேஷன் செட்டிங்கில் மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி பல இடங்களில் பயன்படுத்தப்படுது. ஆனால் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக எஜுகேஷன் செட்டிங் மட்டும் நான் எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னேன். ஸோ இப்படியான விஷயங்கள் உருவாக்கினேன். இந்த அர்விங் லார்ஜ் வந்து அந்த ஓல்டர் பீப்புள் அவங்களால வந்து படிக்க முடியும், அவங்களால ஒரு விஷயத்தை வயசான பிறகும் மெதுவாக இருந்தாலும் ஆனால் கற்றுக்க முடியும். மற்றவங்களை விட மெதுவாக வந்து படிப்பாங்க, லேர்ன் பண்ணுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்களால கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதும் ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் தான். ஸோ இப்படி சைக்காலஜி, எஜுகேஷன் இதிலெல்லாம் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை அர்விங் லார்ஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவர் வாழ்கிற வரைக்குமே டீச்சர்ஸ் காலேஜ், கொலம்பியா யூனிவர்சிட்டி அங்கே வந்து ப்ரொஃபஸராகவும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சோடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் இவர் பணி புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இறந்தே போனாங்க. ஸோ இப்பேற்பட்ட அர்விங் லார்ஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இவர் வந்து இஃப் தே நோ நாட் டீச் அப்படின்னு ஒரு ஒர்க்கை கூட எழுதினாங்க. இது மாதிரி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய புக்ஸை கூட இவர் வந்து வாழ்கிற காலகட்டத்தில் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. நான் சொன்னதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன், சொல்லாதது இன்னும் நிறைய இருக்குது. தேங்க்யூ.